அன்பான சின்ன பிள்ளைகளா, அழகான குட்டி பிள்ளைகளா, ஆர்வமா நீங்க டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாலும், தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாலும், அதையெல்லாம் தூக்கி போட்டு சட்டுன்னு ஓடி வாங்க, சந்தோஷம் தேடி வாங்க. நண்டு சிண்டு நாத்தங்க எல்லாருமே ஓடி வாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்க வாழ் வாண்டு ஓடி வாங்க. நண்டு சிண்டு நாத்தங்க எல்லாருமே ஓடி வாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்க வாழ் வாண்டு ஓடி வாங்க. நான் சொல்ல போற கதை கேட்க ஓடி வாங்க, நான் சொல்ல போற கதை கேட்க ஓடி வாங்க. வாழும் வாழ்க்கை பத்தி தெரிஞ்சிக்க ஓடி வாங்க, வாழும் வாழ்க்கை பத்தி தெரிஞ்சிக்க ஓடி வாங்க. வாங்க 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 பாரதில ஒன்று வாங்க, வாங்க 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 பாரதில ஒன்று பார்க்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்களேன் ஒரே பார்ட்டி மோடா இருக்குல்ல. ஒரு பார்ட்டி அப்படின்னு சொன்னாலே பர்த்டே ஹேட், அப்புறம் பலூன்ஸ், அப்புறம் நிறைய டெக்கரேஷன்லாம் இருக்கும்ல. ஆனால் அதை விட முக்கியமானது சாக்லேட்ஸ். சாக்லேட்ஸ் இல்லாமல் ஒரு பார்ட்டி வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. சாக்லேட்ஸ் கூட உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. என்ன ரோஸ், உனக்கு கூட சாக்லேட் பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும்க்கா. ஆனா எங்க அம்மா தான் சொத்த பால் வந்துடும் சொல்லிட்டு அதை கொடுக்கவே மாட்டாங்கக்கா. சரி, இந்த சாக்லேட் வந்து என்ன டேஸ்ட்ல இருக்கும்? ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். சரி, அது ஸ்வீட்டா இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது சாப்பிட்டு பார்த்தா தெரிய போகுது. எப்படி இந்த சாக்லேட்டை சாப்பிட்டு பார்த்தா ஸ்வீட்டா இருக்குதோ அதே மாதிரி தான் ஏசப்பாவோட வசனம். சாக்லேட்டை சாப்பிட்டு பார்க்கலாம், ஆனா எப்படிக்கா வசனத்தை சாப்பிட முடியும்? ஏசப்பாவோட வசனம் எவ்வளவு ஸ்வீட்டானது, அதை எப்படி ருசி பார்க்கிறது அப்படின்றது தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். என்ன ரோஸ், நம்ம ரெண்டு பேரும் போய் எபிசோட பார்க்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ப்ரோக்ராமை இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ஒரு அழகான சூப்பரான சாங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் கூட சேர்ந்து ஜாலியாக சாங் கேட்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க 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 பாரதில ஒன்று பார்க்க. ஆராரோ ஆரிராரோ பாட இப்ப நேரமில்ல நேரமில்ல. ராஜா இயேசு சீக்கிரமா வரும் காலம் நெருங்குதே நெருங்குதே. ஆராரோ ஆரிராரோ பாட இப்ப நேரமில்ல நேரமில்ல. ராஜா இயேசு சீக்கிரமா வரும் காலம் நெருங்குதே நெருங்குதே. சின்ன சின்ன உள்ளத்திலே இயேசுராஜா பிறந்தாள், பாவம் எல்லாம் ஓடி போகும் பஞ்சு போல பறந்திடும். சின்ன சின்ன உள்ளத்திலே இயேசுராஜா பிறந்தா, பாவம் எல்லாம் ஓடி போகும் பஞ்சு போல பறந்திடும். இந்த நல்ல செய்தி சொல்லத்தானே நாங்க எல்லாம் கூடி வந்தோமே. இந்த நல்ல செய்தி சொல்லத்தானே நாங்க எல்லாம் கூடி வந்தோமே. ஆராரோ ஆரிராரோ பாட இப்ப நேரமில்ல நேரமில்ல. ராஜா இயேசு சீக்கிரமா வரும் காலம் நெருங்குதே நெருங்குதே. பார்க்க போக நட்சத்திரம் தேவையில்லை, வேதம் காட்ட வழி சென்றால் பரலோகம் போகலாமே. இயேசுவை பார்க்க போக நட்சத்திரம் தேவையில்லை, வேதம் காட்டும் வழி சென்றால் பரலோகம் போகலாமே. செய்தி சொல்லத்தானே நாங்க எல்லாம் கூடி வந்தோமே. இந்த நல்ல செய்தி சொல்லத்தானே நாங்க எல்லாம் கூடி வந்தோமே.
ஆரிராரோ பாட இப்ப நேரமில்ல ராஜேசு சீக்கிரமா வரும் காலம் நெருங்குதே இந்த நல்ல செய்தி சொல்லத்தானே நாங்க எல்லாம் கூடி வந்தோமே. இந்த நல்ல செய்தி சொல்லத்தானே நாங்க எல்லாம் கூடி வந்தோமே. வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூட நம்ம கூட இந்த கேண்டி பப்பட் இருக்கு. இது வந்து ஸ்வீட்டான ஒரு வசனத்தை நமக்கு சொல்லி கொடுக்க போகுது. ஆமா தானே கேண்டி? நான் சொல்ற வசனத்தை நீங்களா கேக்குறீங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. எவ்வளவு குட்டியா இருக்குல்ல? இன்னொரு வாட்டி சொல்றீங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. அக்கா, நீங்களும் என்கிட்ட சொல்றீங்களா? சொல்றேன் கேண்டி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. சரி கேண்டி, நம்ம ரெண்டு பேரும் இந்த வசனத்தை சேர்ந்து சொல்லலாமா? ஓகேக்கா, சொல்லலாமே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. சூப்பர் கேண்டி. தேங்க்யூக்கா. சூப்பர் பிள்ளைகளா, இந்த வசனத்தை அழகா கத்துக்கிட்டீங்க. கர்த்தர் நல்லவர் அப்படின்றத நீங்க ருசித்து பார்த்துட்டீங்க. ஓகே, பாய். வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க. ஹலோ, இன்னைக்கு கூட அடோனிராம் ஜட்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு அமெரிக்கன் மிஷனரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 1788 ஆகஸ்ட் 9 அன்னைக்கு மல்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல மாஷா ஷூட் அப்படின்ற ஒரு பிளேஸில் அமெரிக்காவில் இவர் பிறந்தார். இவருடைய அப்பா ஜட்சன் வந்து ஒரு பாஸ்டர். இவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய 3 வயசுலேயே பைபிளெல்லாம் செம்மையாக படிப்பாராம். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப ஜீனியஸாக இருப்பாராம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து தன்னுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்காக இந்த அடோனிராம் என்ன பண்ணுறாரு, ப்ரவுன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இடத்துக்கு போய் தன்னுடைய ஹையர் ஸ்டடீஸை படிக்கிறாரு. அந்த யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா ஜேக்கப் ஈமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருந்தார். அவர் வந்து ஒரு நார்த்திகன், அதாவது காடே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஜேக்கப் ஈமாஸ். இவருடைய தாட்ஸும் அடோனிராமுடைய தாட்ஸ், அவங்களுடைய பழக்க வழக்கம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஹாபி, நாடகத்துலேயும் சரி மற்ற காரியத்துலேயும் சரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப காமனாக இருந்தனால 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க, ரொம்ப க்ளோஸாக ஆகிட்டாங்க. இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் தன்னுடைய படிப்பை முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது இந்த அடோனிராமன் என்ன பண்ணுறாங்க, ஒரு நார்த்திகனாகவே மாறிட்டாங்க. இவங்க வீட்டுக்கு வந்து அவங்களுடைய அப்பா நான் பாஸ்டர்னு சொன்னேன்ல, அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்டேயும் அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்கக்கிட்டேயும் சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்பொழுது அவங்க அப்பாக்கெலாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கோம்ல. இப்படி சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஹாபி சொன்னேன்ல, ட்ராமா, இப்படிப்பட்ட நாடகம், நகைச்சுவை, இந்த மாதிரி காரியங்களில் வந்து அவரோட இன்ட்ரெஸ்ட் இருந்தனால அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பிளேஸ்க்கு போய் தன்னுடைய கெரியரை கண்டினியூ பண்ணணும் அப்படின்ட்டு அங்கே போனார். அங்கே போயிட்டு ஒரு லாட்ஜில் தான் தங்குறதுக்காக அங்கே இடம் கேட்க போனார். அந்த லாட்ஜில் போய் அவர் இடம் கேட்குறாரு. நான் இந்த வேலைக்காக இந்த நியூயார்க்கு வந்திருக்கிறேன், அமெரிக்காலேருந்து நான் இங்கே ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறேன், எனக்கு வந்து பிளேஸ் கிடையாது, ஸோ இந்த லாட்ஜில் வந்து எனக்கு இடம் இருக்குதா, நான் வந்து தங்குறதுக்கு எனக்கு ஏதாவது ரூம் வந்து அவைலபிளாக இருக்குதா அப்படின்னு இந்த ஜட்சனை நான் கேட்கும்பொழுது அந்த லாட்ஜில் இருக்கவங்க சொல்கிறாங்க, ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, வேறு எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஆனால் அந்த ரூமுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நபர் இருக்கார். இவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு.
இவர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு, இவர் வந்து நைட்டு பயங்கரமாக கத்துவார், உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அதோனிராம் அண்ணன் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தனால என்ன பண்ணுறாங்க, இல்லை பரவாயில்ல, நான் டயர்டாக இருக்கேன், தூங்கிடுவேன், வேறு ரூமெல்லாம் என்னால் தேட முடியாது, பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ரூமை புக் பண்ணி அந்த ரூமில் போய் தங்குறாங்க. இருக்கும் பொழுது நைட்டு ஒரே அலறல் சத்தம். யாருன்னு பார்த்தா இந்த பக்கத்து ரூமில் இருக்கிற ஒரு வாலிபன், அவரோட வயசுலேயே இருக்கிற ஒரு வாலிபன் என்ன பண்ணுறாரு, பயங்கரமான நோயினால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. மரணத்தை நினச்சி பயங்கரமாக அலறாரு. அவரை ட்ரீட் பண்ண வந்த டாக்டர்ஸ் வந்துட்டு போகிறதெல்லாம் பார்த்து இந்த அதோனிராம் அண்ணனுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரலையா. அந்த அண்ணனுக்கு ஒரே டவுட்டு, இந்த மனுஷன் ஒரு வேளை இறந்து போயிட்டாருன்னா இவருடைய உடல் எங்கே போகும், நரகோன்னு ஒன்று இருக்குதா, இல்லையே நம்ம கூட படித்த ஈமாஸ், நம்ம ஃப்ரெண்டாகி ஈமாஸ் வந்து நரகோன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொன்னார், ஆனால் நம்மளுடைய அப்பா நரகம் பரலோகம்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னார், எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக குழம்பி போயிருந்தார். மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும், இந்த மனுஷனுக்கு என்ன ஆகும், நரகம்னு ஒன்று இருக்குதா பரலோகம்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணனுக்கு குழப்பம் பயங்கரமாக அதிகமாக ஆரம்பிக்குது. அந்த அண்ணனால் தூங்க முடியல, ரொம்ப குழப்பத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. காலையில் அவர் எழும்பி பார்க்கும்பொழுது பக்கத்தில் இருந்த ரூமில் ஒரு சத்தமும் வரல. இவர் வந்து பயந்து போய் பக்கத்தில் இருந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு, அந்த ஆளோடைய சத்தமே காணுமேன்னு சொல்லிட்டு அந்த லாட்ஜில் இருக்கவங்க கிட்ட போய் கேட்குறாங்க. பக்கத்தில் ஒருத்தர் அலறிட்டே இருந்தார் நைட்டு, அவருக்கு என்ன ஆச்சு, அவருடைய சத்தத்தையே காணுமேன்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது சொன்னாங்க, அவர் வந்து அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார், காலையில் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லும் போது அதோனிராம் அண்ணனுக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி அதிகமாக, யார் அவர் அப்படின்னு கேட்கும் பொழுது, உங்களை மாதிரியே அவர் ஒரு வாலிபன் தான், அவர் வந்து ப்ரவுன் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்த ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. என்ன ப்ரவுன் யூனிவர்சிட்டியா, அந்த யூனிவர்சிட்டியில் தானே நம்மளும் படித்தோம் அப்படின்ட்டு இன்னும் அவருக்கு டவுட் அதிகமாக வர ஆரம்பிக்குது. அது யாராக இருக்கும்னு சொல்லிட்டு, அவருடைய பேர் என்ன, அவர் எங்கேருந்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பேரை அவங்க சொல்லும் பொழுது அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்ன பேர் தெரியுமா சொன்னாங்க, ஜேக்கப் ஈமாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேக்கப் ஈமாஸ் யார், அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, நார்த்திகனாக இருந்த ஆண்டவரே இல்லைன்னு சொன்ன அந்த ஃப்ரெண்டு தான் அவர். தன்னுடைய உயிர் நண்பனாக நான் நைட்டு ஃபுல்லாக போராடிட்டு இருந்தார், இது நமக்கு தெரியாமல் போச்சேன்னு அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, அவரால் நம்பவே முடியல. கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார், எந்த கேள்வியை கேட்டாலும் அதுக்கு ஏதாவது ஒரு விட வச்சுருப்பார். இப்படி இறந்து போயிட்டாரு, ஒன்றுமே இல்லாமல் இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம். அந்த அண்ணனால் ஏற்றுக்கொள்ள முடியல, தன்னுடைய நண்பன் இறந்துட்டாருன்னு, பக்கத்துலேயே இருந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் நம்ம எப்படியாவது என்ன பண்ணணும், உண்மையை தெரிஞ்சுக்கணும், கடவுள் இருக்காரா இல்லையான்ற உண்மையை தெரிஞ்சுக்கணும், கடவுள் பற்றின முழு காரியத்தை நம்ம என்ன பண்ணணும் படித்து தெரிஞ்சுக்கணுன்ட்டு முடிவு பண்ணி அவர் பைபிள் காலேஜ்க்கு போய் ஏசப்பா பற்றி படிக்கிறதுக்கு அவர் முன் வந்தார். என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், பைபிள் காலேஜ் போகிறேன், நான் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, நான் ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா பெர்மிஷனோட அவர் பைபிள் காலேஜ் போகிறாரு. அவர் காலேஜ் போன 3வது மாதத்தில், அதாவது 1808 டிசம்பர் மாதம் அவர் ஏசப்பாவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானமும் எடுக்கிறாரு. இருந்து அவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் ஏசப்பாவை அதிகமாக நேசித்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு, வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு, நிறையா புக்ஸும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. இது இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு பிரிட்டிஷ் பாஸ்டர் எழுதின மிஷினரி பற்றின புக்கை படிக்கிறாரு. அதை படித்த உடனே மிஷினரி ஆகணுன்ற ஆசை அவருக்கு அதிகமாகச்சு. அந்த நேரத்தில் வந்து இந்த மிஷினரிஸ்க்காக அதிக சப்போர்ட் இல்லைனா கூட அவரும் அவர் கூட படித்து சாம்வெல் மில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இன்னொருத்தரும் சேர்ந்து, அவங்க 2 பேரும் மட்டும் இல்லை, அவங்க கூட இருந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து இந்த மிஷினரி ஊழியத்துக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு இருந்த அந்த மிஷினரி தாகம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி அவங்க ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவை பற்றி அறியாத ஜனங்கள் மேலே ரொம்ப பாரம் வச்சுருந்த ஆன் ஹாமில்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தவங்களை இந்த அதோனிராம் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. தன்னுடைய கல்யாணம் முடித்து 13வது நாள்ல என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மிஷினரி ஜேர்னியை
இவங்க 2 பேரும் தொடர்றாங்க. மிஷினரியாக இந்தியாவுக்கு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு அவங்கள நிறைய பேர் தடுத்து நிறுத்துகிறாங்க. அவங்களுக்கு பல தடைகள் வந்துச்சு. இந்தியா வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கடைசியாக பர்மா அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. அவங்க எல்லாருக்கும் பர்மான்னா என்னன்னு தெரியும்ல, அந்த இடத்துக்கு இவங்களும் அவங்க ஒய்ஃபும் வந்து ஊழியம் செய்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு, ரொம்ப அழுக்காக செகதியாக ரொம்ப மோசமாக அந்த இடம் இருந்துச்சு. அமெரிக்காவில் இருக்கிறவங்களோட ஸ்கின்லாம் ரொம்ப மென்மையாக இருக்கும்ல, அவங்களால இந்த டெம்பரேச்சரை தாங்க முடியல. ஆனால் கூட இசப்பாவோட ஊழியம்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. இந்த பர்மாவில் பார்த்திங்கன்னா புத்திசம் அப்படிங்கிற ஒரு ரிலிஜன் தான் அங்கே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அங்கே ஒரே ஒரு ரிலிஜன் இந்த புத்திசம் தான் இருக்கும் பொழுது அங்கே வந்து ஜாதி மதம் அப்படிங்கிற வேறுபாடு இல்லைன்னா கூட அந்த நாட்களில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு பர்சன் இருந்தார். அவர் வந்து எப்படின்னா எல்லா மக்களையும் வந்து அடிமைத்தனப்படுத்துவார். தான் சொல்கிறது எல்லாரும் கேட்கணும்னு நினைப்பார். தான் விருப்பப்பட்ட எல்லாத்தையுமே சட்டமாக கொண்டு வருவார். புத்த மதம் மட்டும்தான் அந்த இடத்தோடைய மதம் அப்படின்றதையும் அவர் கொண்டு வந்தார். அப்படி புத்த மதத்தை பின்பற்றாதவங்களாம் குற்றம் செஞ்சவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த பர்மா இடம். இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் இந்த ஆன் ஹாமில்டனும் அடோனிராமும் 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணுறாங்க, ஏசப்போட வார்த்தையை விதைக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அந்த அட்மாஸ்பியரெல்லாம் வந்து அவங்க வந்து பழகிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லாங்குவேஜ் ஆகிய பர்மீஸை கற்றுக்கணுன்ட்டு ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வந்து இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் இதை அதிகமாக கற்றுக்கிட்டு அவங்களுடைய ஒய்ஃப் ஆன் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற மக்கள் கூட பழகி சீக்கிரமாக இந்த பர்மீஸ் மொழியை கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டு 6 வருஷம் கஷ்டப்பட்டதில் 6 வருஷம் கழித்து ஒருத்தர் அங்கே என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, பர்மீஸ் மொழியில் பழைய ஏற்பாட்டை முழுமையுமாக டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் என்ன நடக்குது, அவருடைய 2 குழந்தைங்களும் இறந்து போயிடுறாங்க. ஃபஸ்ட்டு அவருடைய குழந்தை இறந்து போகுது, அதுக்கப்புறம் 2வது குழந்தையும் இறந்து போயிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அதோனிராமும் இந்த ஆனும் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய மிஷினரி பங்களா தனக்கு மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொது மக்களுக்கும் ஒரு பொதுவான இடமா இருக்கட்டும்ட்டு யார் வேணால் எந்த நேரம் வேணால் இங்கே வரலாம், எந்த நேரம் வேணால் இங்கே வந்து தன்னுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலான்னு ஒரு பொது இடமா மாற்றிட்டாங்க. மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆராதனைக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு பாயை விரித்து அதோனிராம் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ அந்த டவுட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கிளாரிஃபை பண்ணுவாங்களாம். இருக்கிற அந்த நேரத்தில் அந்த அடோனிராம் அண்ணனுக்கு ரொம்ப பிரச்சனை வந்துச்சு. நிறைய பேர் அவங்கள எதிர்த்தாங்க, நிறைய பேர் அவங்கள ஏளனமாக பேசினாங்க. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்மா நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கிறிஸ்டியன் மிஷினரிக்கும் என்ன ஆகுது, ஒரு வார் மாதிரி வந்து இந்த அடோனிராம் அண்ணனை சிறையில் போய் வைக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க ஒய்ஃபும் அவங்க பிள்ளையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இருக்கிற இந்த நேரத்தில் 20 மாதம் 6 வாரம் கழித்து மறுபடியும் இந்த அண்ணனை என்ன பண்ணுறாங்க, விடுவிக்கிறாங்க, தன்னுடைய வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு அந்த அண்ணன் வீட்டுக்கு போய் பார்க்கும் பொழுது தன்னுடைய ஒய்ஃப் ஆன் வந்து ரொம்ப வீக்காக நோய்பட்டிருக்கிறத பார்த்தாங்க. அவங்க வந்து ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. அவங்களால வந்து முன்னாடி மாதிரி இருக்க முடியல, அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. ரொம்ப அவங்களுக்கு டிசீஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1826 அக்டோபர் 24 அந்த அண்ணன் அடோனிராம் அண்ணன் வந்து ஒரு வேலை விஷயமா வேற ஒரு இடத்துக்கு போகும்பொழுது தன்னுடைய ஒய்ஃப் ஆன் என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. ஆன் இறந்த கொஞ்சம் மாதத்துலேயே தன்னுடைய 3வது குழந்தையும் இறந்து போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்த உடனே அந்த அதோனிராம் அண்ணனால் தாங்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் ஏசப்பா ஊழியத்தை செய்கிறதுலே நோக்கமாக இருந்த அண்ணன் என்ன பண்ணுறாங்க, இன்னும் ஏசப்பாவோட ஊழியத்தை அதிகமாக செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்களோட சுகவீனத்தின் மத்தியிலையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிகமாக ஏசப்பாக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 1834 இந்த அடோனிராம் அண்ணன் என்ன பண்ணுறாங்க, முழுசாக வேதாகமத்தை பர்மீஸ் மொழியில் மொழிபெயர்க்கிறாங்க. மொழிபெயர்த்துட்டு இன்னும் அதிகமாக அதை வந்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நிறைய விஷயத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாக்காக செய்கிறாங்க. செஞ்சிட்ருக்கிற அந்த நேரத்தில்
ஒரு நாள் வந்து அவங்களுக்கு கொடூரமான ஒரு ஃபீவர் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகிறாங்க. இதை விட பெட்டரான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கிற ஒரு இடத்துக்கு போகணும். கப்பலில் ட்ராவல் பண்ணுறாங்க. 1850 ஏப்ரல் 12 அன்னைக்கு கப்பலில் ட்ராவல் பண்ண பாதி இடத்துலையே நடுக்கடல்லையே நல்லா என்ன பண்ணுறாங்க, இறந்து போயிடுறாங்க. அதே இடத்துல அவங்கள அடக்கம் பண்ணுறாங்க. இந்த அண்ணன் இறந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல, இந்த பர்மா அப்படின்ற இடத்துல 63 சர்ச், அதாவது 63 தேவாலயங்களும் 100 பேருக்கு மேற்பட்டவங்களும் ஞானஸ்தானம் எடுத்திருந்தாங்க. கிறிஸ்டியன்ஸே இல்லாத ஒரு இடத்துல, புத்திசம் தான் மதம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை விதைச்சு 100க்கு மேற்பட்டவங்களை ஞானஸ்தானம் எடுக்க வச்சாங்க. அப்படின்னா அந்த நினைக்குள்ளே இருந்தது தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பை அவங்க ருசி பார்த்ததுனால தான், தேவனுடைய வார்த்தையை அவங்க ருசி பார்த்தனால தான் அநேக பேருக்கு ஏசப்பா பற்றி சொல்லணும் அப்படிங்கிற தாகம் வந்துச்சு. அன்னைக்கு நைட்டு அந்த அண்ணன் அந்த லாட்ஜில் தங்காட்டி அந்த அண்ணனுக்கு வந்து இப்படி ஒரு தாகம் வந்திருக்குமா. ஆனால் ஏசப்பா எல்லா விஷயத்தையும் வந்து அந்த அண்ணனுக்கு சாதகமாக மாற்றினாங்க. ஆண்டவரே இல்லை அப்படின்னு சொன்ன அந்த அண்ணன் ஒரு மிஷினரியாக ஆகி அநேக பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற அளவுக்கு வந்தாங்க. நம்ம கூட இந்த அண்ணனை மாதிரியே ஏசப்பாவோடைய வார்த்தையை ருசி பார்த்து அவருடைய அன்பினால் நிறையப்பட்டு ஆண்டவர் அறியாத ஜனங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க எல்லாரையும் ஏசப்பாக்குள்ளே நம்ம நடத்தி ஆண்டவருடைய அன்பை நம்ம சொல்லும் பொழுது ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாங்க, அவங்களையும் ஏசப்பா ரட்சிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் மறுபடியும் சந்திப்போம். பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பாவுடைய வசனத்தை எப்படி ருசி பார்க்கிறதுன்னு இந்த எபிசோட்ல பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் நீங்க வந்து ருசி பார்க்காம இருந்திருக்கலாம். இந்த 2020 எண்டுக்கு வந்துருச்சு. அடுத்து இந்த 2021ல புது ரெசல்யூஷன் எடுங்க. ஏசப்பாவுடைய வார்த்தையை ருசி பாருங்க, மற்றவங்களுக்கும் நீங்க இதை சொல்லுங்க. ஓகே குட்டீஸ், இந்த 2020 ஒரு பாசிட்டிவ் இல்லாத ஒரு இயரா இருந்தா கூட அடுத்த வருஷத்துக்கு நம்ம நல்லதே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த நியூ இயரை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இதோட நம்ம அடுத்த வருஷம் பார்ப்போம். இந்த நியூ இயரையும் ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க. ஹாப்பி நியூ இயர். பாய். வாங்க 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 பாரதில ஒன்று வாங்க 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 பாரதில ஒன்று பார்க்க.